ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம நவுன் கிளாஸ் அண்ட் adjective clauses சேர்த்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ பெரிய சென்டென்ஸை குட்டி சென்டென்ஸ்லேருந்து எப்படி உருவாக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டெல் மீ யுவர் ஒப்பீனியன். உன்னுடைய கருத்தை சொல்லு. ஸோ இங்கே யுவர் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு நவுன் எடுத்துகிட்டு ஒரு clause யூஸ் பண்ணலாம். டெல் மீ வாட் யூ திங்க் அபவுட் திஸ். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று என்கிட்ட சொல்லு. ஸோ ஒரு நவுனை எடுத்துகிட்டு அந்த நவுன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு clause போடுறது தான் நவுன் clause இல்லையா? ஸோ டெல் மீ வாட் யூ திங்க் அபவுட் திஸ். ஸோ டெல் மீ இந்த சென்டென்ஸுடைய ஆப்ஜெக்ட் தான் இந்த clause வாட் யூ திங்க் அபவுட் திஸ். இப்போது இந்த நவுன் clauseல இருக்கக்கூடிய திஸ்ன்ற வேர்ட் எடுத்துகிட்டு ஒரு சென்டென்ஸ் ஒரு clause அங்கே போடலாம். டெல் மீ வாட் யூ திங்க் அபவுட் த பிளான். டெல் மீ வாட் யூ திங்க் அபவுட் த பிளான். இந்த பிளானை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. ஸோ அதை மட்டும் சொல்லாமல் பிளானை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். த பிளான் தட் ஹீ டோல்ட் அஸ். அவன் நம்மிடம் சொன்ன திட்டத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. கரெக்டாக? ஸோ நிறைய நேரம் நம்ம இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா? சும்மாவே உன்னுடைய கருத்தை சொல்லு, உன்னோட ஒப்பீனியன் சொல்லுன்னு மட்டும் கேட்க மாட்டோம். அவன் நம்மக்கிட்ட பிளான் சொன்னால அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் என்னோடய கருத்தை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய நேரம் பேசுவோம். ஸோ அதுக்கு டெஃபினட்டாக நம்ம இந்த மாதிரி clauses சென்டென்ஸில் யூஸ் பண்ண தெரியணும். ஸோ டெல் மீ வாட் யூ திங்க் அபவுட் த பிளான். ஸோ பிளானை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. எந்த பிளான், அந்த பிளானை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் தான் adjective clause. ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நவுன் clauseுடைய ஆப்ஜெக்ட் பிளேஸில் இன்னொரு clause வந்திருக்கு. ஸோ நவுன் clauseக்குள்ளவே ஒரு adjective clauseம் சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ், ஐ டோன்ட் லைக் திஸ். எனக்கு இது பிடிக்கல. இது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை இன்னும் தெளிவாக இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு இன்னும் பெரிய சென்டென்ஸ் பேசலாம். ஐ டோன்ட் லைக் ஹவு ஹீ ட்ரீட்டட் தோஸ் பீப்புள். அந்த ஆளுங்களெல்லாம் அவன் எப்படி நடத்தினானோ அது எனக்கு பிடிக்கல. அவன் நடத்திய விதம் அப்படின்னும் சொல்லலாம். அவன் எப்படி நடத்தினான் என்பது எனக்கு பிடிக்கல அப்படின்னும் சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் ஹவு ஹீ ட்ரீட்டட் தோஸ் பீப்புள். ஸோ இப்போது எந்த ஆளுங்களை, அந்த ஆளுங்களை அவன் நடத்தின விதம் இல்லைனா அந்த ஆளுங்களை அவன் எப்படி நடத்தினானோ அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கோம். இப்போ எந்த ஆளுங்களைன்னு சொல்லி அந்த தோஸ் பீப்புள் அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸுடைய adjective clause இருக்க போது. பாருங்கள், ஐ டோன்ட் லைக் ஹவு ஹீ ட்ரீட்டட் தோஸ் பீப்புள் ஹூ கேம் டு த வெட்டிங். திருமணத்திற்கு வந்த நபர்களை அவன் நடத்திய விதம் எனக்கு பிடிக்கவில்லை. இல்லை, எனக்கு அவன் திருமணத்திற்கு வந்த நபர்களை எப்படி நடத்தினான் என்பது பிடிக்கவில்லை. எப்படி வேணால் சொல்லலாம், அவன் நடத்திய விதம் இல்லை அவன் எப்படி நடத்தினான் என்று. ஓகே, ஸோ இங்கே ஐ டோன்ட் லைக் இதுதான் மெயின் clause. கரெக்டாக? ஐன்றது சப்ஜெக்ட், டோன்ட் லைக்ன்றது verb. அதோடைய ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹவு ஹீ ட்ரீட்டட் தோஸ் பீப்புள். ஸோ மெயின் clauseல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நவுன் clauseஆக இருக்குது. கரெக்ட்? ஸோ பீப்புள் அப்படின்ற நவுன் clauseுடைய ஆப்ஜெக்ட், நவுன் clauseலேயும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் என்னது? ஹீ. ட்ரீட்டடுன்றது verb, நவுன் clauseுடைய verb. அண்ட் நவுன் clauseுடைய ஆப்ஜெக்ட் வந்து தோஸ் பீப்புள். ஸோ நவுன் clauseல இருக்கிற ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி அகேன் ஒரு adjective clause வந்திருக்கு. ஏன் இது adjective clauseன்னு சொல்கிறோம்? பிகாஸ் தோஸ் பீப்புள்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரதுனால இது adjective clause. நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வார்த்தைகளை நம்ம adjectivesன்னு சொல்லுவோம். நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர சென்டென்ஸ் clausesஸை adjective clausesன்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டில் ஒரு நவுன் clause, அந்த நவுன் clauseல இருக்கிற ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause. Who came to the wedding. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போகலாம். He is proud of himself. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து எப்படி நவுன் clause ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போது அதுலேயே ஒரு adjective clause எப்படி ஆட் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ he is proud of himselfனா அவனை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறான். இங்கே himself அப்படின்ற ப்ரொனவுன் எடுத்துகிட்டு ஒரு clause ஆட் பண்ணலாம். He is proud of how much he achieved in this journey. இந்த ஜேர்னியில் அவன் எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கிறான் என்று அவன் பெருமிதம் கொள்கிறான். ஸோ அதை விஷயத்தை நினச்சி அவன் பெருமைப்பட்டுக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ப்ரவுட். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் ஹவு மச் ஹீ அச்சீவ்ட் இன் திஸ் ஜேர்னி, இதுதான் இந்த சென்டென்ஸில் இருக்கிற நவுன் clause. இதில் இருக்கிற நவுன் திஸ் ஜேர்னி, இதை டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு clause போடலாம், adjective clause. பாருங்கள், ஹீ இஸ் ப்ரவுட் ஆஃப் ஹவு மச் ஹீ அச்சீவ்ட் இன் திஸ் ஜேர்னி which is one of the important journeys in his life. அவன் வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமான பயணங்களில் ஒன்றான இந்த பயணத்தில் எவ்வளவு சாதித்திருக்கிறான் என்று நினைத்து அவன் பெருமை கொள்கிறான். ஓகே, ஸோ அவன் வாழ்க்கையிலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜேர்னி இது,
அதில் அவன் எவ்வளோ சாதிச்சிருக்கிறான் அப்படின்றத நினச்சி அவன் பெருமைப்பட்டுக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? இஸ் ப்ரவுட் ஆஃப் ஹவு மச் ஹீ அச்சீவ்ட் இன் திஸ் ஜேர்னி which is one of the most important journeys in his life. So how much he achieved in this journey, இது இந்த சென்டென்ஸில் இருக்கிற noun clause. அந்த ஜேர்னி அதில் இருக்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் adjective clause, which is one of the most important journeys in his life. ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் லெசன். அதாவது நவுன் கிளாஸஸும் adjective கிளாஸஸும் சேர்த்து நம்ம ஃப்ரேம் பண்ணுற சீரீஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ இதில் நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கல. நீங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சு, ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணி தரேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த வெரி எண்ட். இந்த மாதிரி இன்னும் நிறைய லெசன்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.